ஹாய் கைஸ், இந்த லடாக் ட்ரிப்பில் நாம் இருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணாலி. ஸோ மணாலியிலேருந்து 2 டேஸில் நான் லடாக் ரீச் ஆகிட்டேன். அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோரா ஸ்டைலில் காடு, டனல், பனி, ஆஃப் ரோட், லடாக் இந்த மாதிரி தான் அந்த ஜேர்னி போச்சு. ரொம்பவே சூப்பராக. மணாலி டு சச்சு தான் ஃபர்ஸ்ட் டே பிளானாக இருந்தது. 177 கிலோமீட்டர். மேப்பில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4.5 ஹவர்ஸ் தான் காட்டும் போகிறதுக்கு. பட் ரியலி போகிறதுக்கு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிறது ஹில் ஸ்டேஷன். அது இல்லாமல் ரோடெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் அங்கங்கே. அதுக்கப்புறம் டிராஃபிக் இருந்தது. நான் போனது வேற சீசன் டைம். ஸோ அதனால் நிறைய டிராஃபிக் இருந்தது அங்கங்கே. அது இல்லாமல் என்னோடய பைக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பைக் தான். ஸோ நான் அங்கங்கே ஸ்டாப் பண்ணி தான் போவேன். அதனால கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ சச்சு தான் ஃபர்ஸ்ட் டே பிளான். சச்சுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு மணாலிலே பெட்ரோல் போட்டுக்கிட்டேன். நான் மோஸ்ட்லி எப்பயுமே இந்தியன் ஆயிலில் தான் பெட்ரோல் போடுவேன். அதுதான் மோஸ்ட்லி நிறைய இடத்துல இருக்கும். நீங்கள் எந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அங்கேயே பைக்லையும் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிட்டு கேன்லேயும் ஃபில் பண்ணிக்கலான்னு இருந்தேன். நான் ஆல்ரெடி 5 லிட்டர் கேன் 2 எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதுலேயும் ஃபில் பண்ணிக்கலான்னு நினச்சேன். பட் அங்கே வந்து நெக்ஸ்ட் ஒரு டனல் வரப்போது, அதுக்குள்ளே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து என் பைக்கில் மட்டும் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 70 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் பெட்ரோல் பங்க் இருக்கும், அங்கே ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதனால் கிளம்பியாச்சு. நான் அட்டல் டனலுக்கு போகிற வழியில் மோஸ்ட்லி நிறைய மலைக்கு பின்னாடி ஸ்னோலாம் இருக்கிற மாதிரி ஒரு மலை வரும். ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன், எப்போ நம்ம ஸ்னோலாம் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. இங்கே தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அது ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரியே இருக்குது. ரொம்ப நாளாக வெறும் நான் ஃபோன்லேயும் டிவியில் மட்டும் பார்த்ததுலாம் நான் நேரில் பார்க்க போகிறேன். ஸோ அதனால் வந்து ரொம்பவே ஆர்வத்தோட வண்டி ஓட்டிகிட்டே போயிருந்தேன். ஸோ அட்டல் டனல் வந்த உடனே தான் எனக்கு வந்து குளிர் ஸ்டார்ட் ஆனது. ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டனல். இதுக்கப்புறம் டனல் இருக்க போகிறது கிடையாது. 8 கிலோமீட்டருக்கு இந்த டனல் இருந்துச்சு. இது வரைக்கும் குளிரவே கிடையாது. பட் இதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து குளிரவே ஆரம்பிச்சது. இந்த டனல்குள்ளே அவ்வளோ கூலிங்காக இருந்தது. ஸோ நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மணாலி வரைக்குமே வெயில் தான் அடிச்சிட்டு இருந்தது, அவ்வளோக்கு குளிரில். ஸோ நான் நார்மலாக ஒரு ஸ்வெட்டர் அப்புறம் ஒரு க்ளவுஸ் மட்டும் தான் போட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகிட்ட அப்புறம் தான் குளிர ஆரம்பிச்சதே. ஸோ கொஞ்சம் தூரம் வந்து ரோடு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப குழியாக இருந்தது. குழியாக இருந்தால் கூட அது பிரச்சனை கிடையாது. பட் அது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இருந்தது. அதுக்குள்ளே எவ்வளோ ஆழம் இருக்கும், அதுக்குள்ளே என்ன இருக்கும்னே தெரியாது. ஸோ அதுக்குள்ளே போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வேறு வழி கிடையாது, ஒரே ஒரு ரோடு தான், அது வழியாக தான் போயாகணும். ஸோ அது வழியாக தான் நான் கிராஸ் பண்ணி போனேன். ஷூக்குள்ளெல்லாம் தண்ணி போச்சு. ஷூ வாட்டர் ப்ரூஃப் தான், பட் மேலே வரைக்கும் தண்ணி இருந்ததுனால ஷூக்குள்ளலாம் தண்ணி ஆயிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு குளிர் தெரியல. போக 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 இன்னுமே ஏன் இன்னும் ஸ்னோஸ்லாம் வரல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி லேக் மாதிரி ஒன்று வந்தது. ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கேன்னு அங்கே நிச்சிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். கீழே குனிஞ்சு பார்த்தா என்னடா பபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா மண்ணும் ஸ்னோவும் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆன ஸ்டேட்டில் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்னோ பார்த்த ஆர்வத்தில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்னோவில் கையில் வெறும் க்ளவுஸ்லாம் போடாமல் வெறும் கையில் எடுத்து விளையாடிட்டு இருந்துட்டேன். ஸோ அதனால ரொம்ப ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. காலெல்லாம் ஆல்ரெடி ஈரமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ரொம்ப தூரம் வண்டி ஓட்டவே முடியல. பட் ஸ்னோவெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக மலை ஃபுல்லாக கொஞ்சம் தூரம் போக 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 மலை ஃபுல்லாக ஸ்னோவாலே ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருந்தது. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேக்கு, ஐ மீன் ஒரு ரிவரே ஃபுல்லாக ஃப்ரீசிங் ஸ்டேட்டில் இருந்தது ஃபுல்லாக. ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போக போக என்னால் சுத்தமும் ஓட்ட முடியல. ஃபுல்லாக கையும் காலும் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால நான் வந்து சர்ச்சுக்கு ஒரு 28 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு என் கையெல்லாம் க்ளவுஸை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா ஒரு மாதிரி அழுகி போன கலரில் ஆகிடுச்சு என் கையெல்லாம். சரி இதுக்கு மிச்சம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு டென்ட்லேயே நான் ஸ்டே பண்ணிட்டேன். சர்ச்சும் நீங்கள் போனீங்கன்னா கூட டென்ட்டில் தான் ஸ்டே பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நான் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க டென்ட்டுக்கு. ஸோ நான் அங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. நைட்டு ஒரு 12:45க்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஐ மீன் மூச்சோட கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதனால் அங்கே இருக்கவங்களாம் எழுப்பி அவங்கள லாங்குவேஜ் தெரியாமல் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சு, ஸோ அவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, சரி நான் பயப்படக்கூடாதுன்றதுக்காக என் பக்கத்துலேயே வந்து படுத்துக்கிட்டாங்க. ஸோ நல்லா சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க.
ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் வந்து இங்கேயே எப்படி இருக்கே, அங்கே லேல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம அங்கே நம்ம கோலை ரீச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் தான் ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ 28 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் சச்சு ரீச் ஆகிட்டேன். ஸோ அங்கே ஒரு போர்டு இருந்தது, அங்கே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு ஸோ சச்சுவிலேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் தான் ஆஃப் ரோட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஐ மீன் இப்போ வந்து ஃபுல்லாக பிளெயினாக போட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருப்போம். பட் நம்ம கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தான் போயிருப்போம். ஸோ அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. குளிர் வேற. பட் சச்சுவை கம்பேர் பண்ணும்போது சச்சுவை தாண்டிட்டிங்கன்னா குளிர் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ் தான் இருக்கும். ஸ்னோஸ் நான் அதிகமாக பார்க்கல. நான் போன கிளைமேட்டில் ஸ்னோஸ் அதிகமாக பார்க்கல. ஸோ கம்பேரிட்டிவ்லி சச்சுவோட இங்கே குளிர் கம்மியாக தான் இருந்தது. ஆஃப் ரோட் பரவாயில்லைங்க, சேஃபாக ஓட்டியாச்சு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அப்போ நான் போன டைமில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ தான் ரோட் ஃபுல்லும் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க பிளெயினாக. ஆஃப் ரோட் தான், பட் ஃபுல்லாக பிளெயினாக கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஒரு லடாக்கு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ 100 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து நான் ஒரு நல்ல ரோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக ரோட் போட்டிருப்பாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போகலாம். பார்க்க பிளெயினாக தான் இருக்கும் ரோட், பட் ஃபுல்லாக குழியாக இருக்கும். ஸோ அங்கேயுமே ஸ்பீடாலாம் போக வேண்டாம், ஓரளவுக்கு மெதுவாகவே மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் மெதுவாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ போகிற வழியில் ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணிட்டு போனேன் நான். ரியலி தனியாக போனாலும் நான் அப்படியே போயிட்டே இருக்கும் போது லைக் வெல்கம் டு லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் பார்த்தேன். ஸோ அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். எனக்கு என் பைக்கை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் ரியலி. ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு என் பைக் தரலங்க. ஒருவேளை ஃபீவரோ ஏதோ ஆச்சுன்னா, எனக்கு வந்து ஃபீவர் கோல்டு எதுனா வந்துச்சுன்னா கூட டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கன்னா மவுண்டெயினில் தனியாக வந்து வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள்? அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே தரல. இவ்வளோ சேஃபாக என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கு. எல்லா சுச்சுவேஷன்லுமே எனக்கு எந்த ஒரு பெயினாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், பேக் பெயினாக இருக்கட்டும், வண்டி எடுத்துகிட்டு ஓட்டும் போது எந்த பெயினுமே தெரியாது எனக்கு. ஸோ இவ்வளோ என்னை சேஃபாக கூட்டிகிட்டு வந்திருக்கு என் பைக். அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வெல்கம் டு லே போர்ட் பார்த்ததுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அங்கேருந்தே இன்னும் வந்து அந்த போர்ட்லேருந்தே இன்னும் நம்ம வந்து ஒரு 80 கிலோமீட்டர் போகணும். ஸோ உள்ள ஸோ அங்கேருந்து நம்ம அகெயின் ஃபோட்டோஸ் கொஞ்சம் வீடியோஸ் நான் வந்து ட்ரைபேடை வச்சு எடுத்தேன் அதை. ஸோ அதை எடுத்துகிட்டு நான் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பிட்டு நான் வந்து என்ன நினச்சேன்னா, லடாக் போனவங்களாம் மோஸ்ட்லி வந்து கார்துல்லா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு கிட்ட நிச்சுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? அதை வந்து லடாக் ரீச் ஆன உடனே அந்த போர்டெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போன அன்னைக்கு ஆக்சுவலாக நான் போய் பார்த்தேன். சுற்றி பார்த்தேன், எல்லா இடத்துலையும் தெரியும், எங்கேயுமே இல்லை, இந்த போர்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. என்கிட்ட அந்த ஃபோட்டோஸும் கிடையாது. ஸோ நான் யார்கிட்ட காமிச்சு இந்த போர்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு. அப்போ நான் வந்து சிம் வாங்கிட்டும் போகல. ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்ம சிம் வாங்கலாம்னு சொல்லிட்டு லே கிட்ட இருக்க வந்து மார்க்கெட்டில் போயிட்டு நான் வந்து ஏர்டெல் சிம் வாங்கினேன். ஸோ ஏர்டெல் சிம் வாங்கிட்டு போட்டுட்டு அப்புறம் தான் நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒருத்தவங்கள்ட்ட ரேண்டமாக பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் காமிச்சு கேட்டேன். ஸோ இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, இது லேல கிடையாது, இது கார்துல்லா பாஸ். ஸோ இதுக்கு நம்ம பே பண்ணிவிட்டு 1 டேக்கு இவ்வளோ சார்ஜஸ்ன்னு சொன்னாங்க. 550 1 டேக்கு. ஸோ இது பே பண்ணிட்டு தான் போய் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. நான் போய் ரீச் ஆகிறதுக்கு 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதனால நான் வந்து ரூம் எடுத்துட்டேன். பரவாயில்ல, நம்ம நாளைக்கு போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரூம் எடுத்துட்டேன். ரூம் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு பே பண்ணிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ அந்த கார்துல்லா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு நான் வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு, சுற்றி அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு சுத்தமாக பிரச்சனை இல்லை. யார் கேட்டாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து கொடுப்பாங்க. வந்து ஜஸ்ட் ஒரு 4 ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ க்ரௌட். அது இல்லாமல் மழை பெய்ய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்மளால் ஆல்ரெடி உடம்பு சரியாமல் இல்லாமல் தான் நான் வந்தேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, லே ரீச் ஆகிட்டு தான் ரிட்டர்ன் வருவேன்றதுக்காக இவ்வளோ தூரம் வந்தேன். ஸோ நான் எந்த பிளேஸுமே நான் சுற்றி பார்க்க கிடையாது. இதுக்கு மிச்சம் வரவே முடியாது அப்படின்னு நினச்சாதான் நம்ம சுற்றி பார்க்கணும். ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வரோம். மனசை தேத்திக்கிட்டு என்னோட ஹெல்த் கண்டிஷன் காரணனால நான் ரிட்டர்ன் கிளம்பிட்டேன். ரியலி இந்த ட்ரிப்பை நான் வந்து ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் ஃபினிஷ் பண்ணிருக்கேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போனேன், என்னென்ன திங்ஸ்லாம்
தேவையில்லாத நான் எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.